எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான இடத்த வந்து பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு மலைக்கு போக போகிறோம். அதாவது ஒரு ட்ரெக்கிங் போக போகிறோம். திருநெல்வேலியில் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த இடத்துக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மலை வந்து திருநெல்வேலி சிட்டிக்கு நடுவில் வந்து இருக்குது. அதாவது திருநெல்வேலி டவுன் பகுதியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த மலை இருக்குது. திருநெல்வேலி சிட்டியில் குறிப்பிட்ட சில சரௌண்டிங், அதாவது 5 to 6 கிலோமீட்டர் வரையும் இந்த மலையை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு அடிக்கடி பயணம் செஞ்சவங்க வந்து இந்த மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஆலமரம் கூட அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு தூரத்துலேருந்து ஒரு சின்ன டாட் மாதிரி தெரியும். திருநெல்வேலியில் வழக்கம் போல் இந்த ஏரியாவும் போகிற வழி எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 2 சைடு வயல்கள், நடுவில் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். திருநெல்வேலி டவுன் பகுதி மாதிரி ஒரு இடத்து பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு வந்து வயல்களால் நிரம்பி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து போகிற வழியே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதாவது திருநெல்வேலி டவுனில் வந்து அவ்வளோ டிராஃபிக்கும் ரஷ்ஷும் பார்த்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ரொம்ப அமைதியாக அவ்வளோ அற்புதமாக இயற்கை அழகோடு பயணிக்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த வழி. திருநெல்வேலி வந்து தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடியோலேயே வந்து நிறைய வயல்களை வந்து காமிச்சிருக்கணும் திருநெல்வேலியில். முக்கியமாக இந்த இடம் வந்து அந்த வார்த்தையை வந்து நிரூபிக்கிற ஒரு இடமா வந்து இருக்குது. பார்க்குற எல்லா இடமும் சுற்றி வயல்களாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட தஞ்சாவூருக்கு இணையான ஒரு நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மலைக்கு வர்றவங்களுக்கு வந்து இந்த மேப்போட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிற இந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த அற்புதமான மலையை பார்க்கலாம், அதுக்கு மேலே இருக்கிற அந்த கோவிலை பார்க்கலாம், சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் பார்க்கலாம். திருநெல்வேலியோட 360 டிகிரி ஃபுல்லாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க இந்த மலை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப செங்குத்தாக வந்து ஏறுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆலமரம் தான் வந்து இந்த மலையோட லேண்ட்மார்க்கு. இந்த ஊர் குன்னத்தூரோட மலை அடிவாரத்தில் வந்து ஒரு ஆலமரம் இருக்குது. அதுவும் ஒரு லேண்ட்மார்க் தான். மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த ஆலமரத்துலேருந்து டாப்பில் இருக்கிற அந்த ஆலமரத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனை நம்ம அடைஞ்சிடலாம். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். போகிற வழிகளில் வந்து ஒத்தடி பாதைகள் நிறைய வரும். அந்த வழித்தடங்களில் வந்து நம்ம மாறி போயிடக்கூடாது. போகிற வழியில் வந்து 2 பக்கமும் வந்து கற்களை அடுக்கி வெள்ளை கலர் சுண்ணாம்பு வந்து அடித்து வச்சுருப்பாங்க. அந்த வழிப்பாதை வழியாகவே நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஆலமரத்தை வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து கற்களை வந்து குமிச்சு ஒரு வழிப்பாதை போட்டிருப்பாங்க. அதே வழியிலே போங்க, வேறு வழி மாறி போயிடாதீங்க. ஒத்தடி பாதைகள் நிறைய வரும், அதில் வந்து டைவர்ட் ஆகிடாதீங்க. பெரும்பாலும் முக்கியமான நாட்களில் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து கூடுறாங்க. அதாவது பௌர்ணமி, அமாவாசை, அப்புறமா திருக்கார்த்திகை, இந்த மாதிரி நாட்களில் தான் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து கூடுறாங்க. இந்த மலையில் வந்து நம்ம ஒரு பாதி தூரம் ஏறினாலே போதும், சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவிலும் இருக்கிற வயல்வெளிகள், அப்புறம் வந்து வீடுகள், ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து தெரியுது. இந்த மலையில் வந்து நம்ம ஒரு பாதி தூரம் தான் வந்து ஏறி இருப்போம். சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் தெரிஞ்சவொடனே ஒரு ஃபீல் வருது, என்னடா அவ்வளோ ஹைட்டுக்கு ஏறிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. முழு மலை ஏறினதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிற ஏரியா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த ஏரியா மேலே போய் பார்க்கலாம். பாதை வந்து ரொம்ப கரடுமுரடான பாதை, நிறைய கற்கள் வந்து இருக்குது. ரொம்ப கரடுமுரடான பாதை, மேடு பள்ளம் நிறைய இருக்கும். ரொம்ப செங்குத்தாக ஏறுற பாதை ரொம்ப அதிகமாகவே இந்த இடத்துல இருக்குது. அதனால் அந்த மலைக்கு வர்றவங்க கொஞ்சம் பார்த்தே வாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப வலிக்கு விடுது சரளாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சு ஒரு ஓடை மாதிரி உருவாகி அந்த இடத்துல வந்து நிறைய கற்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துலலாம் காலை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கு விட்டுரும். இந்த இடத்துக்கு வர்றவங்க வந்து தனியாக மட்டும் வந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாரையாவது கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வாங்க. இந்த மலை ஏறுறதுக்கான பெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தான். கண்டிப்பாக காலையில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. இந்த ஊர் ஆலமரம் தான் வந்து இந்த இடத்தோட லேண்ட்மார்க்கு. கீழே வந்து குன்னத்தூர் ஊரில் வந்து ஒரு லேண்ட்மார்க் இருக்குது. அதேமாதிரி இந்த மலை ஏறினதுக்கப்புறம் இந்த ஆலமரம் தான் வந்து லேண்ட்மார்க்கு. இந்த ஆலமரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் வந்து மேகங்கள், சுற்றி வந்து வயல்கள், அப்புறம் வந்து குளங்கள், அப்புறமா தாமிரபரணியோட வழிப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த சீனரி.
திருநெல்வேலி ஏரியா முழுக்க இந்த இடத்துல நின்று பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வியூ. ஒரு ஃபுல் 360 டிகிரி அப்படின்னு இந்த இடத்த வந்து சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த இடம் இருக்குது. ஒரு சின்ன மலை, கடினமான பாதை, அதுக்கப்புறமா ஒரு ஒர்த்தான ஒரு வியூ, வேறு லெவல் வியூ இந்த இடத்துல கிடைக்குது. இந்த மலைக்கு வந்து நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும். அதுக்கப்புறமா திருநெல்வேலி சிட்டியை சுற்றி நம்ம எந்த பக்கம் போனாலும் இந்த மலையை வந்து நம்மளால் அழகாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலையில் டாப்பில் இருக்கிற இந்த ஆலமரத்தை கூட நம்மளால் பார்க்க முடியும். திருநெல்வேலியில் இப்படி ஒரு இடம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து திருநெல்வேலி டவுன் பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா. திருநெல்வேலி டவுன் பக்கத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு ட்ரெக்கிங் இருக்குது வந்து யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு பேபி ட்ரெக்கிங் தான். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்குது. அப்புறமா மிக பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இது அவ்வளோ பச்சை பசுமையாக இருக்குது. திருநெல்வேலியோட 360 டிகிரியும் வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து தெரியும். இந்த இடத்த பாருங்கள். ஃபுல்லாக வந்து திருநெல்வேலி சிட்டி, அதாவது வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாக ஒரே பில்டிங்ஸாக இருக்கும். நடுவில் மலை. இந்த இடம் ஃபுல்லாக திருநெல்வேலி டவுன் பகுதி சுற்றி இருக்கிற அந்த கிராமங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு வயல்வெளியில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் கூட்டம் அதிகமான டவுன் ஏரியா. அந்த பில்டிங்ஸாக நிறைய இருக்கிறது ஃபுல்லாக டவுன் ஏரியா. அது சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக டவுன் பகுதியை சுற்றி இருக்கிற அந்த கிராமங்கள். இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கேருந்து பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும். அப்புறமா காலேஜில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி தெரியும். அப்புறமா வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு 360 டிகிரி வியூ வந்தது. சுற்றி வந்து திருநெல்வேலி அப்படின்றது வந்து சுற்றி நெல்வேலி இருக்கிறது வந்து இந்த இடத்துல வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போகிற இடம் வந்து இந்த விளக்கு தூண்லேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு வழிபாட்டு தலம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. ஒரு தூண் இருக்குது. நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு தலம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்புறமா ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இந்த விளக்கு தூணுக்கு நேர் எதிராக இருக்குது. அது இந்த சின்ன சின்ன பாறைகளை கடந்து நம்ம இந்த வழியாக போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த தெரியுதுல அந்த இடம் தான். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏறின அந்த குன்னத்தூர் மலையில் தான் வந்து இருக்குது. இது ஒரு மிக பழமையான வழிபாட்டு தலம். இது வந்து இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஒரு பழமையான ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்குது. அதாவது திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து இந்த தீபம் ஏற்றுவாங்க. அப்புறம் முக்கியமான நாட்களில் வந்து இந்த தீபம் வந்து ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னம் ஒன்று இருக்குது. அதாவது முதுமக்கள் தாலிகள்லாம் வந்து இங்கே வந்து புதைச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். இது இன்னும் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா தான் இருக்குது. இந்த கோவில் அமைப்பு மாதிரி இருக்கிற இந்த இடத்துக்கிட்ட வந்து பாதுகாப்பு அரண் எதுவும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டியாகவே நில்லுங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன பசங்களை யாரும் கூப்பிட்டு வந்துடாதீங்க. இந்த இடத்துல பெரியவங்க மட்டும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கும்பிட்டுட்டு போங்க. இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல சுற்றி எந்த ஒரு பாதுகாப்பு அரணும் கிடையாது. இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு இங்கே ஒரு தனியாக ஒரு பில்லர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பில்லர்கிட்ட நின்று பார்த்தோம் அப்படின்னா வியூ எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறதோட அந்த விளக்கு தூண்கிட்ட இருக்கிறதோட இந்த இடத்துல இருக்கிற வியூ வந்து வேறு லெவல்னு தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல சுற்றி எல்லா ஏரியாவும் தெரியுது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்.
இந்த மலைக்கு மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த கோவில் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த விளக்கு தூண் இருக்குது. இந்த விளக்கை வந்து இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் வந்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து யாருமே வந்து தனியாக வந்துடாதீங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. கொஞ்சம் வந்து இந்த இடம் வந்து ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக முள்ளாக தான் இருக்கும். இந்த ஏரியா எல்லாமே அதாவது சரல்கள் மாதிரி இருக்கும், அதாவது பச்சை பசுமையாக இருக்காது. வர்ற வழியெல்லாம் கொஞ்சம் சரலாக தான் இருக்கும், அதனால் வழுக்கிறதுக்கான அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துவாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த அழகான இயற்கையை ரசிக்கலாம். அப்புறமா ஒரு பழமையான கோயில் இருக்குது, ஒரு விளக்கு தூண் இருக்குது. திருநெல்வேலியோட 360 டிகிரி, கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிக முக்கியமான ஒரு வரலாறு வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்குது. அது என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த குன்னத்தூர் மலையை வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 3200 ஆண்டு பழமையான தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்துக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, முதுமக்கள் தாலிகள் வந்து இங்கே நிறைய புதைச்சிருக்கிறாங்க. அதுக்கான சுவடுகள் வந்து நிறைய இருக்குது. நிறைய உடஞ்ச மண்பானைகள், அந்த மாதிரி உடஞ்ச பானைகளோட ஓடுகள் அப்படின்றது நிறைய இந்த இடத்துல காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு வந்து அரசாங்கத்தால் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால். இது வந்து இன்னும் ஒரு அன்எக்ஸவேட்டட் ஏரியா. இது இன்னும் வந்து அகழ்வாராய்வு வந்து எதுவும் பண்ணாத ஒரு இடமா இருக்குது. இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா மட்டும்தான் வந்து இன்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு ஆய்வும் பண்ணலை. இந்த இடமும் வந்து கீழடி மாதிரி, அதாவது சிவகலை மாதிரி, தாமிரபரணி நதிக்கரை நாகரிகம் மாதிரி இங்கேயும் ஒரு மிக பழமையான ஒரு நாகரிகம் வந்து ஒளிஞ்சிருக்குது. அதை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து இந்த இடத்த வந்து அந்த மாதிரி அகழ்வாராய்வு பண்ணி வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இதுவும் வந்து வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மலையாக வந்து கருதப்படும். இந்த மலையில் வந்து இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து மக்கள், அதாவது நம்ம தமிழ் குடிமக்கள் வாழ்ந்த ஒரு இடமும் இருக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு தாலிகள் புதைக்கப்படுற ஒரு ஈமக்காடாக, இது ஒரு தொல்லியல் மேடு ஈமக்காடாக வந்து செயல்பட்டுருக்குது அந்த காலத்தில். அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க ஆற்று பகுதியில் வந்து இவங்க வந்து அகழ்வாராய்வு பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வாழ்வியலுக்கான ஒரு நகரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த இடமும் வந்து நம்மளோட பழங்கால தமிழர்களோட ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்தோட வரலாற்றை வந்து ஒளிச்சு வச்சிருக்குது. இந்த இடத்துலையும் வந்து அரசாங்கம் வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துல வந்து அகழ்வாராய்வு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வரலாறு வந்து வெளியே வரும். இந்த மலை வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது, ஆனால் இருந்தாலும் மேகங்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் கழுகு பறக்கிறது, அப்புறமா சுற்றி இருக்கிற அந்த ஏரியா, ஒரு ஏரியல் வியூ வந்து அவ்வளோ அற்புதமாக கிடைக்குது இந்த இடத்துல. மலையேற்றத்தில் வந்து ரொம்ப முக்கியமான 3 விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மலை ஏறும்போதும் நம்மளோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி அப்படின்னா, தொடர்ந்து மலை ஏறும்போது நம்மளோட வந்து ப்ரீத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீத் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒவ்வொரு மலை ஏறும்போதும் அந்த மலையோட டாப்பில் வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டிருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஒரு சிலையோ இல்லைனா ஒரு கோவிலோ இல்லைனா ஒரு விளக்கு வைக்கிற இடமோ ஒரு விளக்கு தூண் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக சின்னம் வந்து ஒவ்வொரு மலையோட டாப்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கிறாங்க நம்ம மக்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து அமைதி. ஒவ்வொரு மலையை வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது அந்த டாப்பில் போனதுக்கப்புறம் அந்த மலை சின்னதோ பெருசோ அந்த மலையில் இருக்கிற அந்த வியூவை பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த மலையிலையும் வந்து 3 விஷயமும் இருக்குது. நம்ம ஏறி போகும்போது கண்டிப்பாக அதில் வந்து அந்த மலையில் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து ஏறும்போது ஆரோக்கியம் கிடைக்கும். 2வது வந்து ஆன்மீகம். இந்த இடத்துல ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து விளக்கு ஏற்றுற ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு வழிபாட்டு தலம் ஒன்று இருக்குது. 3வது வந்து இந்த வியூவை பார்த்தோம் அப்படின்னா ஏறினதுக்கப்புறம் அவ்வளோ அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வியூவை சுற்றி திருநெல்வேலி 360 அந்த வியூவை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமான ஒரு வியூ கிடைக்கும். அந்த வியூவை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து அமைதியாயிரும்.
இறங்கும்போது ரொம்பவே பார்த்து இறங்குங்க. எந்த இடத்துல கல் நல்லா பதிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல கால் வைங்க. இல்லைனா அந்த புல் மேலே கூட நடந்து போங்க. நடுவில் கால் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வலிக்கி விடுது அந்த பாதையில். ஏறும்போது ஒரு சில பாதைகள் எப்படி ரொம்ப செங்குத்தாக இருந்ததோ அதே மாதிரி அந்த இடம் வந்து நல்லா சறுக்காக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் காலை நல்லா கிரிப்பாக இருக்கிற இடத்துல வந்து வச்சு வாங்க. ரொம்ப வலிக்கி விடுது சரளாக இருக்கிறனால. மலை ஏறுறத விட இறங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வலிக்கி விடுது ரொம்ப சரளாக இருக்கிறதுனால. அதனால் ஏறுறத விட இறங்குறத வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும். பார்த்து இறங்குங்க. இந்த மலைக்கு வர்றவங்க வந்து கண்டிப்பாக ஷூ போட்டு வர்றது நல்லது. ஏன்னா ரொம்ப வந்து வலிக்கி விடுற மாதிரி இருக்குது. செப்பல் வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இருந்தாலும் வந்து ஷூ வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் இந்த இடத்துக்கு. ஒரு மினி ட்ரெக்கிங்க்கு வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணுவோமோ அது இந்த இடத்துக்கு பிளான் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராவலுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த இடத்துக்கு. இந்த சின்ன ஹில் ட்ரெக்கிங் வந்து வேறு லெவலில் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லைனா உங்கள் மாவட்டத்துலேயோ வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குது. அந்த மாதிரி இடத்த வந்து கண்டுபிடிங்க. அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடய போங்க. அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி அற்புதமான நாட்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது. இந்த மாதிரி நாட்களை வந்து நம்மளோட மனசில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். ஒரு ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புதுமையான இடங்களை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லைனா உங்கள் மாவட்டத்துலேயோ வந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். இந்த மாதிரி மலையோ இல்லைனா ஒரு கோவிலோ ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கோ வந்து போங்க. ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மலை வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. எந்த ஒரு பிளாஸ்டிக் எந்த ஒரு பாட்டில்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த இடம் வந்து நீட்டாக இருக்குது. இனிமேல் வர்றவங்களும் வந்து இதே மாதிரி நீட்டாக அந்த இடத்த வச்சுக்கோங்க. ஃபைனலி இந்த இடத்துக்கு வர்றவங்க வந்து சேஃப்டியாக வந்துட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு சேஃப்டியாக போங்க. எந்த ஒரு குப்பைகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுறாதீங்க. மலையேற்றத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஆரோக்கியம், அப்புறமா ஆன்மீகம், அமைதி. இது 3 வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மலையேற்றத்திலும் வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பழமையான கோவில்கள் அப்புறமா ட்ராவல் வீடியோஸ் ட்ரெக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.